அதுக்கு மேலே பாடக்கூடாதுடா மாமே. பாருங்க வானம் எப்படி இருக்குது. நம்ம வீட்டுக்கிட்ட இருந்த ஒயரு கேபிள் எதுவும் போகல. செம்மையாக அப்படியே வானத்தை பாருங்களேன். அப்படியே அழகாக ஃபுல் அப்படியே அழகாக இருக்குது. காற்று சத்தம் கேட்குதா? எவ்வளோ நல்லா இருக்குல்ல. என்ன வேணும்? எப்படிம்மா கட்ட போகிற? ஓட்டு மேலே சாய்ச்சி வச்சுருக்கியா? பிங்கிக்கு அன்னிலேருந்து மூங்கில் மேலேயே குறுகுறுன்னு இருக்கா. என்னவா இருக்கும். டாடி மூங்கில் பழசு கொடுத்துருக்காரு, ஒன்றும் இல்லையா? புதுசு கொடுக்கணும். சரி. ஆனால் புதுசு கொடுத்துனா நல்லா இருந்திருக்குமா? அப்போ வேணும்னு ஏமாத்திட்டாரா? இப்படிலாம் பண்ணக்கூடாது. சிவாய நம. ஓம் நம சிவாய. இனிய காலை வணக்கம். நன்றி. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். குமரேசன் பிரதர் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓ டப்பாங் கரெக்டு. டப்பாங் நேற்று வந்து அவன் கலாச்சிக்கிட்டு இருந்தா. ரொம்ப நேரமாக பேசிட்டு இருந்தான். டாடி இங்கே கமெண்ட் போட்டிருக்காங்க. நான் எதுக்கும் திட்ட விரும்பலை. ஒரு ஃபேக் ஐடி சரியா, அப்படி மட்டும் வச்சுக்கலாம். ஜெயக்குமார் அந்த ஃபேக் ஐடி பேர். என்னது என்னடா மூக்கு அது தாமிரபரணி டேம் மாதிரியும். அவ்வளோண்டா இருக்குது டேமு. என் மூக்கு அளவு அவ்வளோ அழகாக சின்ன டேமாவாக இருக்கும். எப்படா தண்ணி வரும் எல்லாருக்கும்? தூங்குற டைம் அதுதான் தெரிலங்க. 4 மணிக்கு தான் விடுறாங்க காலையில். ஆனால் ரொம்ப லேட்டாக விட்டாலும் நமக்கு பிடிக்க டைம் இருக்காது. அதெல்லாம் வேறு வழி இல்லை. 4 மணிக்கு நம்ம இருக்கிற இடம் கொஞ்சம் மலை மாதிரி இருக்கா. ஸோ மலை மாதிரி இல்லை. ஏதோ என் மன ஆறுதலுக்கு மலை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது மலை தான். ஸோ அது ஜேகே இல்லை, அக்கிலும் இல்லை, மகா மட்டும் தான் இருக்குது. அதனால் ஸோ தண்ணி லைன் நம்ம வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. போர் போட்டோம், போரில் தண்ணி வரல. தண்ணி வந்து அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாகி போச்சு. ஸோ அகெயின் சித்திரை மாதம் போட முடியாது, பட்ஜெட் பிரச்சனை. ஹாய் உமார், வித்தியாசமான பேர். ஹாய், நல்லா இருக்கீங்களா? டே அக்கா வந்திருக்கேன்டா, ஹாப்பி மாட்டு பொங்கல்டா. அப்படியா? சரி. ஸோ வந்து இப்போ எதுவும் திருப்பி பண்ண முடியாது. அதனால் செப்டம்பருக்குள்ளே அகைன் திருப்பி ட்ரை பண்ணோம். கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இப்போ எதுவும் பண்ண முடியாது. அகைன் செப்டம்பரில் தான் ட்ரை பண்ணலான்னு ஒரு காத்திருக்கேன். கடவுளோட கிருபை வேணும், அருள் வேணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ போடும்போதாச்சும் தண்ணி வரணும். அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதையும் பண்ணணும். எந்திரிக்கணுமா டாடிம்மா? நான் ஓகே. கட்டிட்டியா? கட்டணுமாடா? ஓஹோ, அவரும் அப்போ ஆ இல்லை அது ஆக்சுவலாக அவங்க ஏன் அந்த டைமுக்கு தண்ணி விடுறாங்கன்னா, எல்லோரும் வேலைக்கு போவாங்க இல்லையா நிறைய பேர். இப்போது ஒரு 7 மணிக்கு அப்படி விட்டால் அவங்க கிளம்பி, நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்து கிளம்புற டைமு 7லேருந்து 8:30 9க்குள்ளே தான் போகிறாங்களே. ஸோ வந்து 7 மணிக்கு விட்டாலோ இல்லை ஒரு 6 மணிக்கு மேலே 6 மணிக்கு விடலாம் தான். பட் இருந்தாலும் சொல்கிறேன், 6 மணினா கூட ஏய் 6 மணிக்கு கிளம்புறதுன்னு கூட கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஸோ அதனால் தண்ணி பிடிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் எல்லாருமே பிடிக்கணுன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன